ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ரீகால் சீரீஸ்லேருந்து 2024 நீட் பிஜியில் கேட்டிருந்த அனஸ்தீஷியாவிலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டாபிக்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் இந்த செஷனில் நம்ம 14 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 2024 கேட்ட 2 ஷிஃப்ட்டில் கேட்டதையும். ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements are true about EMLA அப்படின்னு கேட்குறாங்க. இதில் EMLA அப்படின்னா என்ன? யூடெக்டிக் மிக்சர் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். இதுதான் EMLA. இதில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு EMLAனா என்னென்னு பார்த்துருவோம். இட் இஸ் அ ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் காம்பினேஷன் ஆஃப் லிக்னோகெயின் அண்ட் பிரிலோகெயின். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5% இருக்கும் ரெண்டுத்துலையும். இது என்ன பண்ணணும், இந்த சின்ன பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி வச்சுருவாங்க. அந்த மருந்தை வச்சுட்டா அது போயிட்டு அந்த இடத்த லோக்கலாக அனஸ்தடைஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு வென்ஃபான் போடுறதோ இல்லை சின்ன ப்ரொசீஜர் ஏதோ பண்ணுறதா இருந்தால் அனஸ்தடைஸ்டு ஸ்கின்னில் வலி இல்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள். 1 gram of 0.5% of the cream contains 50 mg லிக்னோகெயினா? தப்பு. 2.5% பார்த்தோம். மெத்திமோக்ளோபினிமியா இஸ் சைடு எஃபெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இட் இஸ் எ சைடு எஃபெக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு காம்பனண்ட் என்னென்னா பிரிலோகெயின். பிரிலோகெயின் ஹேஸ் அ ப்ரொபென்சிட்டி டு காஸ் மெத்திமோக்ளோபினிமியா. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். It is called equal mixture of local anesthetic. இல்லை, it is a eutectic mixture of local anesthetic. It is made up of lignocaine and ropivacaine. இல்லை, lignocaine and pilocaine. ஸோ இதிலே தெரியுது ஆப்ஷன் 2 தான் கரெக்ட்னு. அடுத்து செகண்ட் கொஸ்டின், which of the following agents is appropriate for reversing vecuronium when renal function tests are normal? இந்த இடத்துல ரிவர்சல் ஏஜென்ட் ஆஃப் வெக்யூரோனியம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷனை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் சுகாமா டெக்ஸ். ஸோ இது என்னென்னக்கு ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிவர்சஸ் வெக்யூரோனியம் அண்ட் ராக்யூரோனியம். இது ரெண்டுத்துக்கும் இது ரிவர்ஸ் பண்ணும். இது அப்படி என்ன தான் இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மாடிஃபைட் காமா சைக்ளோடெக்ஸ்ட்ரின். இது என்ன பண்ணும், இந்த வெக்யூரோனியம் அண்ட் ராக்யூரோனியமோட ஆக்ஷனை போய் அப்படியே தடுத்து நிறுத்தி நார்மலுக்கு கொண்டு வரும், ரிவர்ஸ் பண்ணும். இது ரெண்டுத்துக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெஷல் ட்ரக் தான் சுகாமா டெக்ஸ். இப்போ தேர்ட் கொஸ்டின், an anesthetic used the airway device shown in the image given below. எது இந்த airway device? which among the following statement is true regarding the urgent? அப்படின்னா இந்த airway device பற்றி ட்ரூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன airway deviceன்னு பார்த்துடணும். this is a nasopharyngeal airway. ஸோ இது airway devices பற்றி ஒரு தனியாக வீடியோ ஒன்று இருக்குது நம்ம சேனலில், அதை வேணால் பாருங்கள். டீட்டெயில்டான ஆன்சருக்கு இதில் இந்த கொஸ்டின் ரிகார்டிங்காக பார்த்துருவோம். இட் காசஸ் டேமேஜ் டு த டீத். ஆக்சுவலாக நேசோஃபெரிஞ்சியல் ஏர்வேனா எப்படி போடுவோம், மூக்கு வழியாக போய் ஃபேரிங்ஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி போடுவோம். இப்போ இது டீத்தை டேமேஜ் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா பல்லுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இட் கேன் பி யூஸ்ட் இன் கான்ஷியஸ் பேஷண்ட். கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். கான்ஷியஸ் பேஷண்ட், செமி கான்ஷியஸ் பேஷண்ட் இதை யூஸ் பண்ணலாம். இட் டஸ் நாட் காஸ் லாரிங்கோஸ்பாசம். அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே ஃபேரிங்ஸ் போய் இரிட்டேட் பண்ணதில்ல அந்த இடத்த. ஸோ இட் மே காஸ் லாரிங்கோஸ்பாசம். இட் கேன் பி சேஃப்லி யூஸ்ட் இன் ஃபேஷியல் ட்ராமா கேசஸ். கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா மூக்கு வழியாக போடுறோம்ல. ஸோ ஃபேஷியல் ட்ராமாவில் இது ஒழுங்காக சேஃபாக போட முடியாது. ஏன்னா ஒரு பேசல் ஸ்கல் ஆஃப் பேஸ் ஃப்ராக்சர் கூட இருக்கலாம். அது பாட்டுக்கு நேராக பிரெயின்குள்ளே போயிட்டுனா ரொம்ப சீரியஸ். ஸோ அதனால் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a 3-year-old child presents with drowsiness and refusal to feed. On examination the child is in a stuporous state. அப்போ கான்ஷியஸாக இல்லை, ஒரு ஸ்டூப்பர் ஸ்டேட்டில் இருக்குது. உடனே இசிஜி எடுத்து பார்க்குறாங்க, கீழே கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஸ்டெப் இன் மேனேஜ்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இசிஜியை பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட் வேவ்ஸாக இருக்குது. இது எல்லாமே எதுலேருந்து வேவ்ஸு? இட் இஸ் அ வென்ட்ரிகுலர் ப்ரொடியூசிங் வேவ்ஸ். ஸோ வென்ட்ரிகுலர் வேவ்ஸ் எப்படி இருக்குது? நார்மலாக இருக்கா, டாக்கியாக இருக்கா, பிராடியாக இருக்கா? டாக்கி கார்டியாவாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த டாக்கி கார்டியா எல்லா வேவ்ஸுமே ஒரே இடத்துல அரவிசா மாதிரி இருக்கா? இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு வேவ் இப்படி இருக்குது, இன்னொரு வேவ் இப்படி இருக்குது, இன்னொரு வேவ் இப்படி இருக்குது, இன்னொரு வேவ் இப்படி இருக்குது. ஸோ எல்லாம் வித்தியாசமாக இருக்கா? மார்ஃபாலஜி வேறு மாதிரி இருக்கா? அதனால தான் அது பேர் பாலிமார்ஃபிக்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பாலிமார்ஃபிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. ஸோ பாலிமார்ஃபிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா இஸ் அ ஷாக்கபிள் ரிதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனும் இதுவும் ஷாக்கபிள் ரிதம். அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்? we have to give the shock, we have to defibrillate. ஸோ ஃபஸ்ட் defibrillate ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 and 3 இருக்குது. இமீடியட்லி சிங்க்ரோனைஸ்ட் கார்டியோவேஷன் இல்லை, ஸ்டாப் சிபிஆர் உடனே சிபிஆர் இதுவும் கிடையாது. ஸோ இப்போ defibrillate பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, செக் ரிதம் அண்ட் தென் ஸ்டார்ட் சிபிஆரா, இல்லை defibrillate ஃபாலோட் பை சிபிஆர் ஃபார் 2 minutes அண்ட் தென் செக் ரிதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, defibrillate பண்ண உடனே சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 2 minutesக்கு ரிதம் வருதோ வரலையோ, நீங்கள் சிபிஆர் பண்ணிவிட்டு 2 minutes கழிச்சு
செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஷாக்குள்ள இருந்தால் ஷாக் கொடுக்கலாம், இல்லைனா அடுத்த மெத்தடுக்கு போகலாம். ஆனால் ஃபஸ்ட் டீஃபிபிரிலேட் பண்ண உடனே சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உடனே செக் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அப்படிங்கிறத இந்த கொஸ்டினை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து 5th கொஸ்டின், திஸ் ரெக்கவரி பொசிஷன் இஸ் அப்ரோப்ரியேட் ஃபார் விச் கண்டிஷன் கேட்குறாங்க. இது என்ன பொசிஷன்? ஒரு லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்திருக்காரா, அதுக்கு பேர் தான் லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன். இப்போ எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நீங்கள் லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் போடுவீங்க அப்படின்னு தான் இந்த கொஸ்டின். இப்போ ஒரு அன்ரெஸ்பான்சிவ் பேஷண்ட், பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் ஆப்சென்ட் இருக்குது, இவர் தூக்கி லெஃப்ட் லேட்டரில் போடுவீங்களா? கண்டிப்பாக மாட்டோம். பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் இல்லைனா இமீடியட்டாக சிபிஆர் தான் பண்ணணும். இப்போ அடுத்து ஒரு ரெஸ்பான்சிவ் பேஷண்ட், பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் ப்ரெசென்ட், நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கார், பல்ஸும் இருக்குது, ப்ரீத்திங்கும் இருக்குது, அவரை தூக்கி நீங்கள் லெஃப்ட் லேட்டரில் போடுவீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல வேண்டியது தான் அவரை, அந்த மாதிரி. ஸோ இப்போ இவருக்கு நமக்கு லெஃப்ட் லேட்டரல் தேவையில்லை. இப்போ ஒரு அன்ரெஸ்பான்சிவ் பேஷண்ட் வித் பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் ப்ரெசென்ட், பல்ஸும் இருக்குது, ப்ரீத்திங்கும் இருக்குது, ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. கரெக்ட், இவரை தான் நம்ம லெஃப்ட் லேட்டரில் போடணும். ஏன்னா இவருக்கு தான் எப்போ வேணால் ஆஸ்பிரேட் ஆகலாம். அதை தடுக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் திருப்பி படுக்க வச்சிடுறோம். இப்போ அன்ரெஸ்பான்சிவ் வித் பல்ஸ் வித்தவுட் ப்ரீத்திங் அப்படின்னு நம்ம சும்மா விட்டுற முடியுமா? ப்ரீத்திங்கே இல்லாமல் இருக்காரு, சும்மா அப்படியே லெஃப்ட் லேட்டரில் கடங்கன்னு விட முடியுமா? விட முடியாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ 6th கொஸ்டின் பார்ப்போம். A COVID-19 patient admitted in the ICU on mechanical ventilation suddenly developed hypoxia. The patient had decreased breath sound on the left side. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Decreased breath sound on the left side and increased intrathoracic pressure. What is the most likely diagnosis? இப்போ என்னது, ஐசியூவில் மெக்கானிக்கல் வென்டிலேஷனில் இருக்கார், அவருக்கு ட்ராப் இன் SpO2 வந்துடுது, ஹைபாக்சியா போகிறாரு. உடனே என்னன்னு பார்க்குறாங்க, ஆஸ்கலேட் பண்ணி பார்க்குறாங்க, டிக்ரீஸ்ட் பிரெத் சவுண்ட்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில். அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் சைடுக்கு போக வேண்டிய காற்று கம்மியாக இருக்குது. எந்த கண்டிஷனில் இருக்கும்? ஒரு ப்ளூரல் எஃப்யூஷன் ஆர் நியூமோதராக்ஸ், ரெண்டு தான் நம்ம ஞாபகம் வரணும். இப்போ இன்க்ரீஸ் இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் வேறு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது? இட் இஸ் ஹை லைக்லி டு பி நியூமோதொராக்ஸ். ஏன்னா நியூமோதொராக்ஸ் இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதுமாதிரி மெக்கானிக்கல் வென்டிலேஷன் இருக்கிறதுனால ஹீ குட் ஹவ் எண்ட் அப் இன் பேரோட்ராமா வந்திருக்கலாம் அவருக்கு. ஸோ பேரோட்ராமா இன்டியூஸ் நியூமோதொராக்ஸ் வந்திருக்கிறதுக்கு, இல்லை வால்யூட்ராமா கூட இருக்கலாம். இது இன்டியூஸ் நியூமோதொராக்ஸ் வந்திருக்கிறது தான் வாய்ப்பு ஜாஸ்தி. அடுத்து 7th கொஸ்டின். A patient undergoing surgery in the prone position. Prone positionல சர்ஜரி பண்ணுறாங்க. இஸ் மெயின்டைன் ஆன் மெக்கானிக்கல் வென்டிலேஷனில் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. வித் பீப்னா என்ன? பாசிட்டிவ் எண்ட் எக்ஸ்பிரேட்டரி ப்ரெஷர். வாட் இஸ் த சிக்னிஃபிகண்ட் ஆஃப் யூஸிங் பீப் இன் திஸ் சினாரியோ? ஸோ இப்போ பீப் எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அஸ் த நேம் சேஸ் பாசிட்டிவ் எண்ட் எக்ஸ்பிரேட்டரி ப்ரெஷர். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியோம்னா, எண்ட் எக்ஸ்பிரேட்டரி, மூச்சை ஃபுல்லாக எக்ஸ்பிரேட் பண்ணோன்னே நம்ம லங்ஸ் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அப்படி கம்மியாச்சுன்னா அது வந்து ஈஸியாக கொலாப்ஸ் ஆகிட வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம், இந்த எண்ட் எக்ஸ்பிரேட்டரி ப்ரெஷரை பாசிட்டிவாக வச்சுக்கிறோம். அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆகாமல் வச்சுக்கிறோம். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம்? டு ப்ரிவெண்ட் கொலாப்ஸ். அதுதான் இதோட மெயின் எய்ம். இப்போ இந்த ப்ரோன் பொசிஷன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரோன் பொசிஷனில் இருக்கப்போ நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த லங் ஆர் ப்ரோன் டு என்னது, கொலாப்ஸ், அட்டிலக்டாசிஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணுற விதமாக தான் பீப்பில் மெயின்டைன் பண்ணுறாங்க மெக்கானிக்கல் வென்டிலேஷன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ப்ரிவென்ட்ஸ் ஆல்வியோலர் கொலாப்ஸ் அண்ட் அட்டிலக்டாசிஸ் ஆஃப் லங். அதுக்கு தான் பாசிட்டிவ் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ப்ரெஷரோட மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து 8th கொஸ்டின். அட் வாட் ப்ரெஷர் டஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓப்பன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு இது ஃபஸ்ட்டு என்ன பேக்னு தெரியணும். இட் இஸ் அ மேப்பிள்சன் சர்க்கியூட். மேப்பிள்சன் சர்க்கியூட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்துருங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் அ ஹையில் டாபிக். இப்போ இதில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறாங்க, இந்த ஆரோ மார்க். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ அட்ஜஸ்டபிள் ப்ரெஷர் லிமிட்டிங் வால்வ், ஏபிஎல் வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் லிமிட்டிங் பேரில் இருக்குது, ப்ரெஷரை லிமிட் பண்ணும். எதோட ப்ரெஷர் லிமிட் பண்ணுன்னா, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு காற்று போதா, நேரட்டாக லங்ஸுக்கு காற்று போயிட்டுருக்கா, இங்கே என்ன ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுதோ அதே ப்ரெஷர் தான் உங்களோட லங்ஸுக்குள்ளேயும் மெயின்டைன் ஆகும். இப்போ இங்கே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா உங்கள் லங்ஸுக்குள்ளேயும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், விச் மே லீட் டு பேரோட்ராமா. முன்னாடி நிறைய கொஸ்டின் பார்த்தோம்ல பேரோட்ராமா பற்றி. அதனால லங் இன்ஜுரி நடக்கும். இப்போ அதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஐட்ரோஜெனிக் தானே, நீங்களே ப்ரெஷர் நிறையா கொடுத்து லங் ட்ராமா, பேரோட்ராமா கிராஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த ஏபிஎல் வேல்வ் இருக்குது. இதோட கரெக்ட் ஆன்சர் என்னென்னா 30 to 40 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர். இந்த ப்ரெஷரை ரீச் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இதுலேருந்து கொஞ்சம் காற்றை வெளியே அனுப்பிடும். வெளியே அனுப்பிட்டு இட் மெயின்டைன்ஸ் த ப்ரெஷர் லெஸ் தென் 30 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி, 30 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணுறதால வி ஆர் ப்ரிவென்டிங் பேரோட்ராமா. ஸோ இதுதான் இந்த ஏபிஎல் வேல்வோட யூஸ்.
ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இஸ் அண்டர் கோயிங் இம்ப்ளான்ட் சர்ஜரி ஃபார் இஸ் அப்பர் லிம்ப் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் கிவிங் ஜெனரல் அனஸ்தீசியா he develops tachycardia, sudden rise in body temperature and rigidity of muscle. Which drug is most likely to cause this? அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்குது? டாக்கிகார்டியா, சடன் ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர், ஹைப்பர்தெர்மியா அண்ட் ரிஜிடிட்டி ஆஃப் மசில். ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் malignant hyperthermiaங்கிற ஒரு கண்டிஷன். இதில் வந்து ரைனோடின் ரிசெப்டார்ஸ் மியூட்டேஷன் இருக்கும் லொக்கேட்டட் இன் குரோமோசோம் 19. அந்த மியூட்டேஷன் இருக்கிறதால குறிப்பிட்ட அனஸ்தெடிக் ட்ரக் கொடுத்தா அவங்களுக்கு இது வந்து ஃப்ளேரப் ஆகி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். ஸோ இதில் மோஸ்ட் லைக்லி காமன் ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சக்சினைல் கோலின். அந்த சக்சினைல் கோலின் தான் ஃபஸ்ட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஹலேஷனல் அனஸ்தெடிக்ஸ் லைக் ஹாலோதேன், ஐசோஃப்ளூரேன், சிவோஃப்ளூரேன் அண்ட் டெஸ்ஃப்ளூரேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு எந்த இது ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ப்ரோபோஃபால், எட்டாமிடேட், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஹாலோதேன். இதில் நமக்கு ஆன்சரில் இருக்குது ஹாலோதேன். ஸோ ஹாலோதேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்படி ஒருத்தருக்கு மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா வந்துட்டா அவர் நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கண்டினியூ த ட்ரக். இந்த ஹாலோதேனால் வந்துச்சுன்னா அந்த ட்ரக்கை டிஸ்கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து 100% ஆக்சிஜன் கொடுங்க, 100% ஓட்டுவில் வைங்க பேஷண்ட்டை. அடுத்து என்ன கொடுக்கணும்னா டான்ட்ரோலின் சோடியம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி. அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டோன்னா பேஷண்ட் ப்ரெசன்ஸ் வித் ஸ்ட்ரைடர் ஆஃப்டர் ப்ராங்டு இன்டுபேஷன். ஒரு ப்ராங் இன்டுபேஷன் பண்ணி வச்சுட்டு எடுக்கிறாங்க, திடீர்னு ஸ்ட்ரைடர் வருது. அவருக்கு எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்குறாங்க. இந்தமாரி ஒரு ரிவ்யூ இருக்குது. வாட் இஸ் த ஸ்டேஜிங் சிஸ்டம் யூஸ்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து கிளாட்டிஸ். இங்கே என்ன தெரியுது? கிளாட்டிஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேரோயிங் ஆகிருக்கு, தட் இஸ் ஸ்டீனோசிஸ் ஆகிருக்கு. கிளாட்டிஸ்க்கு கீழே ஆகிருக்கு. அப்படின்னா அந்த டிசீஸ் பேர் என்ன? சப்க்ளாட்டிக் ஸ்டீனோசிஸ். ஸோ சப்க்ளாட்டிக் ஸ்டீனோசிஸ் ஆகிருக்கு இவருக்கு. அதை எந்த ஸ்டேஜிங் வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. தட் இஸ் காட்டன்-மேயர் ஸ்டேஜிங். இது இஸ் அ ஒன்-லைனர் கொஸ்டின். அடுத்து 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ட்ரூ அபவுட் த ஃபாலோயிங் பொசிஷன்னு கேட்குறாங்க. இப்போ இவரை பாருங்கள், தலை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஹெட் இஸ் எலிவேட்டட் ஆன் பேட் ஹெட், எக்ஸ்டெண்ட் நெக்குன்னு இருக்குது. இப்போ இதனால் ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக மெயின்டைன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேஷண்ட்டை இன்டிபேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டு இன்டிபேட் பண்ணால் கிளாட்டிஸ்லாம் நல்லா ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும், கொஞ்சம் இன்டிபேஷனும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதனால் ட்ரூ என்னென்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் அ ஸ்னிஃபிங் பொசிஷன் ஃபார் இன்டுபேஷன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஹை ரேட் ஆஃப் எரரா? இல்லை, தட் இஸ் அ லோ ரேட் ஆஃப் எரர். ஐடியல் பொசிஷன் ஃபார் பூஜி இன்சேஷன் எமர்ஜென்சிஸா? இல்லை. ஐடியல் பொசிஷன் ஆஃப் நியூரோசர்ஜரியா? கிடையாது. இன்டுபேஷனுக்கு தான் இது ஒரு ஸ்னிஃபிங் பொசிஷன். அடுத்து 12வது கொஸ்டின், ஃபாலோயிங் இஸ் த இமேஜ் ஆஃப் அ நார்மல் கேப்னோகிராம். வாட் இஸ் அ ட்ரூ அபவுட் செக்மெண்ட் 3 to 4னு கேட்குறாங்க. ஸோ கேப்னோகிராமை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வேணால் ஒருத்தர் பார்த்துருங்க, ஒரு டீட்டெயில் ஓவர்வியூ கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு தேவையானதை மட்டும் பார்ப்போம். இங்கே இது 1ன்னு இருக்குது, இது 2ன்னு இருக்குது, இந்த பார்ட் 3, இந்த பார்ட் 4. இதில் செக்மெண்ட் 3 to 4, அதாவது இந்த இடம் டு இந்த இடம். இது என்னத்தை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்னோகிராஃப்னா என்ன? இது வந்து CO2 அமௌண்ட்டை குறிப்பிடுது. ஸோ இப்போ CO2 எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்? எக்ஸ்பிரேஷன் அப்போ தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதிலே தெரியலாம். இப்போ கீழே இருக்குன்னா இது வந்து இன்ஸ்பிரேட்டரி ஃபேஸ், இது வந்து அப்படியே எக்ஸ்பிரேஷன், அப்படியே எக்ஸ்பிரேஷன் இதோட முடியுது, மறுபடியும் இதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 to 4ல் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு பாருங்கள். இன்ஹலேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் கேஸ். ஃப்ரெஷ் கேஸை இன்ஹேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த பார்ட் தான் நமக்கு 1 ஃபஸ்ட் ஆன்சர். அப்போ அது நமக்கு கிடையாது. எக்ஸ்கலேஷன் ஆஃப் டெட் ஸ்பேஸ் ஏர். டெட் ஸ்பேஸ் ஏரை எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அது பிளாட்டிவ் மாரி ஃபார்ம் ஆகுமா? இந்த மாதிரி நேர் கூட இருக்குமா? இருக்காது. ஸோ அதுவும் கிடையாது. எக்ஸலேஷன் ஆஃப் மிக்சட் கேஸஸில் உங்களுக்கு நேராக இருக்குமா? கிடையாது. ஆல்வியோலர் கேஸ் அண்ட் பிளாட்டிவ் ப்ரெஷர். ஸோ இங்கே இந்த இடமே எப்படி இருக்குது? ஒரு பிளாட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு பிளாட்டிவ் ப்ரெஷர் இருக்கா? ஸோ நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இதிலேருந்து ஒரு நம்ம 2 சின்ன ஆங்கிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஆல்ஃபா ஆங்கிள், இன்னொன்று பீட்டா ஆங்கிள். இந்த ஆல்ஃபா ஆங்கிள் வந்து இஃப் இட் இஸ் மோர் தென் 90 டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் மோர் தென் 90 டிகிரினா இட் இண்டிகேட்ஸ் தர் இஸ் அ வென்டிலேஷன் பர்ஃபியூஷன் மிஸ்மேட்ச் இருக்குன்னு அர்த்தம். அதே இந்த பீட்டா ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இஃப் திஸ் பீட்டா ஆங்கிள் இஸ் மோர் தென் 90 டிகிரி இட் இண்டிகேட்ஸ் தட் திஸ் பர்டிகுலர் பேஷண்ட் இஸ் ரீப்ரீத்திங். இந்த 2 ஆங்கிள் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. மீதி கேப்னோகிராமை பற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேவ்ஸை தனித்தனி வேவ்ஸையும் வீடியோ லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 13வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டோன்னா, இந்த ஃபாலோயிங் கண்டிஷன் as shown in the radiograph, which of the following procedures would be difficult to performனு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரேடியோகிராஃபில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே. இதில் லங்ஸ் 2ம் நார்மலாக இருக்குது. இங்கே நோட்டபிள் பாயிண்ட் என்னென்னா, இங்கே ட்ரக்கியாக இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா டீவியேட்டாக இருக்குது டுவர்ட்ஸ் த ரைட் சைட். ஸோ திஸ் இஸ் எ கேஸ் ஆஃப் ட்ரக்கியல் டீவியேஷன். இந்த ட்ரக்கியல் டீவியேஷனில்
எந்த ப்ரொசீஜர் பண்ணுறது கஷ்டம்னு கேட்குறாங்க. ஸோ என்ஜி டியூப் இன்சர்ஷன் இப்போ ட்ரக்கியல் டிவியேஷன் இருந்தால் இது கஷ்டமா? இல்லை, அது பாட்டுக்கு டேரெக்டாக ஈசோஃபேகஸ் வழியாக போகுது. ஸோ அது கஷ்டம் கிடையாது. லெரிஞ்சியல் மாஸ்க் ஏர்வே வந்து உங்களுக்கு கிளாட்டிஸ்க்கு மேலே முடிஞ்சிடும். அதுவும் நீங்கள் மேலேருந்து பார்த்து தான் போடுவீங்க. என்ன தான் உங்களுக்கு டிவியேஷன் இருந்தாலும் அது ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து ட்ரக்கியாஸ்டமி. இப்போ ட்ரக்கியாஸ்டமி தான் மேட்டர். த திங் இஸ், இந்த இடத்துல நீங்கள் இன்சிஷன் போடுவீங்க ஜென்ரல் ட்ரக்கியாஸ்டமிக்கு. அப்படி போட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரக்கியாவே தெரியாது, ஏன்னா இது டிவியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதான ஒரு டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர். ஸோ ட்ரக்கியல் டிவியேஷனில் ட்ரக்கியாஸ்டமி இஸ் த டிஃபிகல்ட் ப்ரொசீஜர். வேறு அடுத்து பாருங்கள், இன்டைரக்ட் லாரிங்கோஸ்கோபி. அது எப்படியும் உங்களுக்கு அதுக்கு கீழே தான் டிவியேட் ஆக போகுது, அதனால நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரக்கியாஸ்டமி. Now we are going for the 14th question, that is the last and final question. What is the procedure being done in the image னு கேட்குறாங்க. ஸோ இந்த இமேஜை பாருங்கள், ஒரு பேஷண்ட்டோட கை இருக்குது. அந்த கையில் இந்த இடத்துல ஒரு கஃப் கட்டி டைட் பண்ணிட்டாங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வென்ஃப்ளானை போட்டு இது வழியாக ஒரு அனஸ்தட்டிக் ஏஜென்ட்டை இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி நம்ம அனஸ்தட்டிக் ஏஜென்ட்னு சொல்கிறோம்? வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் வேறு எதுக்குமே இந்த மாதிரி கையை கட்டிட்டு ஒரு வென்ஃப்ளானில் இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ த ஒன்லி ரீசன் என்னென்னா, இந்த பர்டிகுலர் மருந்து இந்த இடத்துக்குள்ளேயே தான் இருக்கணும், இதை விட்டு பாடிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம். ஸோ அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஏஜென்ட் கொடுப்பாங்கன்னா ஒரு அனஸ்தட்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க. அதேமாதிரி நம்ம இப்போ அனஸ்தீசியா கொஸ்டின் பார்க்கறதால உங்களுக்கு இது அனஸ்தட்டிக்னு தெரியும். ஆனால் இது ஒரு தனியாக ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டினில் பார்க்குறப்ப இது வேறு ஏதோ மருந்து மாதிரியும் இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆப்ஷன் ஏ பயர் பிளாக், ஆக்சிலரி நர்வ் பிளாக், மீடியன் நர்வ் பிளாக், ரிஸ்ட் பிளாக். இதில் தெரிஞ்சுன்னு இது ஒரு அனஸ்தட்டிக் தானே. ஸோ அனஸ்தீசியா தான் கொடுக்குறாங்க. இப்போ ஆக்சிலரி நர்வ் பிளாக் பண்ணுறாங்களா? கிடையாது. மீடியன் நர்வ் பிளாக் பண்ணுறாங்களா? இல்லை. ரிஸ்ட் பிளாக் பண்ணுறாங்களா? இல்லை. இப்போ எதை தான் பிளாக் பண்ணுறாங்கன்னா இதோட ஸ்பெஷல் பேர் என்னென்னா பயர்ஸ் பிளாக். ஸோ இந்த பயர்ஸ் பிளாக்கில் ஒரு கஃபை கட்டிட்டு இந்த இடத்த இது பண்ணிட்டு வித்தின் லெஸ் தென் 90 minutes இருக்க ப்ரொசீஜர்ஸ் வரைக்கும் நம்ம இப்படி போட்டு கையில் பண்ணலாம். ஸோ வித் திஸ் நம்ம அனஸ்தீஷியாவில் 2024 நீட் பிஜியில் கேட்கப்பட்டிருந்த 14 கொஸ்டினையும் குவிக்காக பார்த்தோம். இதில் அங்கங்கே நமக்கு நான் ஹையல் டாபிக்ஸ்லாம் தனி வீடியோவாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அதை வேணால் பார்த்துருங்க. மேலும் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது, வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.